இயேசு செய்த 30வது அற்புதம் 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷரை சுகமாக்கியது. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17:12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவை கண்டு தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்தபடியே அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். அதில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை தவிர மற்ற ஒருவனும் வரக்கானோமே என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்றார்ல. அவன் சமாரியனா இருந்தான். மற்ற 9 பேர் யூதர்களாக இருந்திருக்கலாம், அவர்களுக்கென்று ஆசாரியர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சமாரியர்கள் யூதர்களோடு சம்பந்தம் கலவாதபடியினால் அவனுக்கென்று ஆசாரியன் இல்லை. அவன் தான் ஆரோக்கியமானதை கண்டபொழுது, இயேசுதான் எனக்கு ஆசாரியர் என்று சொல்லி அவன் இயேசுவை நோக்கி வந்தான்ல. எபிரேயரை இயற்றிய ஆக்கியோன் எபிரேயர் 3:1 இப்படியாக சொல்லுகிறார், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நமக்கு பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதே ஆக்கியோன் எபிரேயர் 4:14 சொல்றாரு, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டியில் சேர கடவும் என்று சொல்றார்ல. நமக்கென்று பிரதான ஆசாரியர் என்று இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை கிரயமாக கொண்டிருக்கிறார்ல. நாமும் சமாரியனை போல இயேசுவின் பாதத்தருகே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.